best of me now, best of me. They want the best of me now, best of me now, best of me now, best of me. They want the best of me. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சிஸ்டம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னடா தமிழில் டபுளுங்கிற பாருங்க, ஏடபிள்யூஎம்லாம் வச்சு கேம் ப்ளே பண்ணியிருக்கேன்னு போட்டிருக்கேன். அப்படி என்ன தர கிழிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் அப்படின்ட்டு தான் பார்க்க வந்திருப்பீங்க நிறைய பேர். ஸோ அது என்னமோ 2-3 அடி தான் ஃப்ளோவில் விழுந்துருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃப்ளோன்னு கிடையாது, நான் கரெக்டாக அடிச்சிருப்பேன். ஏன்னா ஏடபிள்யூஎம் யூஸ் பண்ணுவோம் அதிகமாக. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஏடபிள்யூஎம்மில் வச்சு அடிக்கணுன்ட்டு தான் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. ஆனால் எனக்கு லேட்டாக கிடச்சிச்சு ஏடபிள்யூஎம். ஸோ அதனாலே ஒரு 2 கில்லு 3 கில்லு அதிலே போய் நார்மல் கன்லேயே போயிடுச்சு. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க guys. உங்களுக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஏடபிள்யூஎம் வச்சு ஃபுல் கில்லு சொல்லப்போனால் எல்லா அடியுமே ஏடபிள்யூஎம்லேயே விழுகிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கேம் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து இப்போ நான் அவங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சென்சிட்டிவ்லாம் எனக்கு கரெக்டாக வரல. நான் இந்த மேட்ச்சில் ரொம்பவே தடுமாறி போயிட்டேன், என்னன்னே தெரில. ஒரு மாதிரியா லாக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சரி பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இனிமேல் உங்களுக்கு நான் வந்து உங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ண போகிறேன் guys. சேலஞ்சுனால் இப்போ நீங்கள் வந்து என்ன கன்று நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த கன்னை வச்சு தான் நான் அடிக்க போகிறேன். ஸோ அந்த கன்று அந்த கன்னை வச்சு நான் டபுள் கன்னை வச்சு அடிப்பேன். ஸோ இப்போ M14 சொன்னீங்கன்னா M14, ஸோ இப்போ M4A1 சொன்னீங்கன்னா M4A1, ரெண்டுமே டபுள் கன்று தான் அதை வச்சு அடிப்பேன். ஸோ எதுவுமே ஷார்ட் கன் எடுத்துக்க மாட்டேன் guys. ஸோ உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்கள் வீடியோ, அதுக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் யார் வந்து அதிகமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ, அதிகமான எந்த கன்று அதிக பேர் வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த கன்று வச்சு சேலஞ்ச் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் guys நான் வந்து சேலஞ்ச் பண்ணுவேன். எந்த கன்னுக்கு ஓட்டு அதிகமாக விழுவுதோ சொல்லப்போனால் நம்ம பாஷையில் அதை வச்சு நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஏடபிள்யூஎம் வச்சு அடிக்கிற ஃபுல்லாக எல்லாமே ஃபுல் கேம் ப்ளே வரும். ஃபுல்லாகவே நம்ம ஏடபிள்யூஎம் வச்சு தான் அடிப்போம். அந்த மாதிரி தான் நான் கொடுக்க போகிறேன் இனிமேல். ஸோ உங்களுக்கு எனக்கு ஒரு ஆசை ஏடபிள்யூஎம் வச்சு உங்கள்கிட்ட விளாண்டு காட்டணுன்னு. ஸோ நான் நார்மல் மேட்ச் நிறையா மேட்ச் போயிருக்கேன். நிறையா மேட்ச்சில் ஏடபிள்யூஎம்லாம் கிடைக்கும். அப்போல்லாம் வச்சு விளாசுவேன். நம்ம என்னமோ ரெக்கார்ட் பண்ணுற நேரம் பார்த்து நம்மளால் ஒழுங்காகவே விளாட முடியல. ஸோ கொஞ்சம் லாக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தோன்னே. ஸோ அதுதான் பெரிய பிரச்சனையாக போய்ட்டு இதில். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க guys. சரி ஓடிக்கிட்டே இருப்போம். அங்கே பாருங்கள் ஒரு நாய் ஓடுது, போடு. ஸோ ஸ்கின் எல்லாமே வேறு லெவலில் அடிக்குது guys. இது A94 அங்கே பாருங்கள். சும்மா லைட்டாக உட்காந்து ட்ராக் பண்ணி தூக்குனிங்கனாலே போதும், வேறு லெவலில் அடிக்கும். இந்த கன்னும் கிடையாது, எந்த கன்னாக இருந்தாலும் சரி. நான் அப்படி விழுகலைன்னா ஏன்டா விழுகலைன்னு என்கிட்ட வந்து கேட்கலாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து. ஸோ எல்லா கன்னையும் வச்சு அடித்து ட்ரை பண்ணுங்கள் guys, பழகி பாருங்கள். ஸோ எல்லா கன்னுமே நல்ல கன்று தான், எதுவுமே நான் ஒஸ்ட்டான கன்று நான் சொல்லவே மாட்டேன். ஸோ அப்படி எந்த கன்றா ஒஸ்ட்டு அப்படின்ட்டு நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த கன்னை வச்சு நான் சேலஞ்ச் பண்ணி அடித்து காட்டுறேன் guys. இப்போ நம்மளுக்கு ஏடபிள்யூஎம் கிடச்சிடுச்சு. ஸோ ஆமோ அந்த பவுண்டி டோக்கனில் இருந்துச்சு. ஸோ இப்போ அங்கே போய்ட்டு அந்த பவுண்டியில் போய்ட்டு கார்னேட்டட் கொடுத்துருந்தானுங்க. ஆனால் ஸ்கோப் இல்லை அதில், வேறு லெவல். ஆனால் கார்னேட்டட் guys நம்மளுக்கு ஃபேடட் வீலில் கிடச்ச கார்னேட்டட் ஸ்கின்னு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஆர்மர் பெனிட்ரேஷன் டபுள் போட்டிருக்கோம். அப்படின்னா என்னடா நாயா அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லை guys, வெஸ்ட்டு போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து அடி வந்து பலமாக விழுவும். ஸோ அது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து 63, 69 அந்த மாதிரி தான் போகும். ஸோ அது வந்து வெஸ்ட்டு இருந்தாலும் உங்களுக்கு 103, 106 போகும் guys. ஸோ 2 அடியிலே முடிச்சிடலாம். அந்த ஃபேட்டட் வீலில் சுற்றி வாங்கிங்க. ஸோ அந்த கார்னேட்டட் வாங்கிறதுக்கு 393 டைமண்ட் எனக்கு தேவை, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க guys. ஸோ நம்ம போய்ட்டு இப்போ ஆமோ எடுத்துப்போம். எங்கடா இருக்கு? கிடச்சிச்சு, ஓடும். இங்கே ஏதோ வண்டி சவுண்டு கேட்ட மாதிரி இருக்கும். சரி யாரா இங்கே வண்டியில் இங்கே வந்தாங்க அப்படி பார்த்தா இங்கே ஒரு பொம்பளை குட்டி ஓடும். போடுற அடியா அடாடாடாடாடா ஹெட்ஷாட் விழுன்னு பார்த்தா ஹெட்ஷாட் விழுவில். ஸோ காய்ஸ் ஏடபிள்யூஎம் வச்சு அடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது guys. நிறைய பேர் என்னமோ அவ்வளோ பெரிய விஷயமா நினைப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து பராங்க வச்சு இப்போ ஸோ காய்ஸ் பராங்க வச்சு இப்போ ஓடுறோம். இப்போ
அங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு சென்டராக ஒரு எய்ம் பொசிஷன் கொடுத்துருப்பாங்க, ஒயிட் கலரில் இருக்கும். அங்கே பாருங்கள், தெரியுதா? உங்களுக்கே தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இப்போ ஆப்போனண்ட் மேலே அந்த மாதிரி வச்சு அடிச்சிங்கன்னா நீங்கள் எய்ம் பண்ணவே தேவையில்ல. ஸோ அப்போ ஸ்கோப் போடவே தேவையில்லை ஏடபிள்யூமுக்கு. ஸோ எல்லாருமே அப்படி தாங்க, பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் அப்படி தான் அடிப்பாங்க. ஸோ இப்போ ஓபி வின்சன்ஸை சொல்ல எடுத்துக்கலாம், பீட்டுக்கு எடுத்துக்கலாம், அன்குஷ் எடுத்துக்கலாம், யார் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அந்த நடுவில் இருக்கிற எய்ம் பொசிஷனை வச்சு தான் கேஸ் அடிப்பாங்க. அங்கே பாருங்கள், நான் ஸ்கோப்பே போட மாட்டேன். பாருங்க, இப்போ அங்கே இருங்க, நடுவில் இருக்கிற அந்த எய்ம் பொசிஷனை வச்சு தான் கேஸ் அவங்க மேலே படுற மாதிரி வச்சு அடிக்கணும். அவ்வளோதான் கேஸ், வேறு எதுவுமே கிடையாது கேஸ் இதில். ஸோ நீங்களும் ஏடபிள்யூ யூஸ் பண்ணலாம். என்ன அடிச்சுட்டு டக்குன்னு கையில் கத்தி எடுத்துடணும். பேனுக்குன்னு வச்சுருந்தீங்கன்னா பேனை கையில் எடுத்துடணும். ஸோ இல்லைனா ரீலோட் ஆகும், அதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும். அங்கே பாருங்கள், ஸோ நானே ஹெட்ஷாட் தான் வைப்பேன். அதுக்கு பாருங்கள், இப்போ மறுபடியும் ஒரு அடி, அவ்வளோதான். அந்த எய்ம் பொசிஷன் நடுவில் அவங்க மேலே கரெக்டாக வச்சு அடிச்சிங்கன்னா போதும் கைஸ். ஸோ கரெக்டாக அடிக்கும். ஹெட்ஷாட் உழுவில் ஏன்னு தெரில, நம்ம கரெக்டாக வைக்கல, அதான் நம்ம தப்பு இது. ஐயோ கிரானைட் போய்ட்டா. இந்த லைட்டை தான், லைட் பீமை தான் தூக்கி போடணும். ஓ பை ஆப்ரோ மச்சமாரோ, ஆப்ரோ ஓடலாம் பாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட தினேஷ் வைட்டி தான் வந்திருப்பார். ஸோ அவரும் வேறு லெவலில் விளாண்டுருப்பார் நம்மளை கடைசியாக. ஸோ ரொம்ப சூப்பராகவே ரிவ்யூ பண்ணியிருப்பார். ஸோ எங்கே ஓடிக்கிட்டே இருப்பேன், கடைசியாக எப்படி அடிப்பானே தெரியாது கை. ஸோ கார்னேட் பயோமெட்ரிக்கை போட்டு அடிச்சுக்கிறோம். ஸோ எங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரில என்ன கண்ட்ரா வச்சு அடிக்கிறான் அப்படின்ட்டு. ரன்னிங்கில் போனால் ரன்னிங்லேயும் அடிக்கிறான், க்ளோவால் இருந்துச்சுன்னா க்ளோவால் அடித்து நம்ம மேலே அடி விழுது. அப்பயும் நினச்சேன் MA2B தான் வச்சுருப்போம் அப்படின்ட்டு. ஸோ என்னென்ன கன்று வச்சுருந்தானே எனக்கே ஒன்றுமே புரியல. பார்த்தா MA2Bயும் கார்னேட் வச்சு அடிச்சிருக்கான் பயோமெட்ரிக்கோட வச்சு. செம கடுப்பாயிட்டானா, ஒரு ரெண்டுத்துக்குமே சைலன்சர் போட்டு அடிச்சிருந்தோம். ஸோ அவனுக்கு நம்ம கொடுத்த சம்பவத்தை பாருங்க காய்ஸ், கடைசியாக வேற லெவலில் இருக்கும். என்னடா இப்போ தான் வேறு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன், இப்போ அதுக்குள்ளே இங்கே வந்துட்டேன் அப்படிம்பீங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு காய்ஸ், நானும் தேடி பார்த்தோம். அங்கே பாருங்க, அப்போ நான் தேடினது தான் காய்ஸ். ஸோ 6 கிலோ அடித்ததோடு நிற்கிது. ஸோ நானும் தினேஷ் போய்ட்டு எங்கெங்கேயோ தேடி பார்த்தோம், எவனுமே சிக்கலை. ஸோ அப்புறம் கடைசியாக இங்கே வந்தோம், இங்கே தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு தானுங்க பாருங்க இப்போ. ஸோ இவனுக்கு ஏடபிள்யூஎம் வச்சு தான் அடி கொடுப்போம்னு நினச்சேன். உள்ளே தான் இருந்தான், இங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தான். சரி மாட்டினான்டா, ஏடபிள்யூஎம் வச்சு கொடுப்போம் அப்படின்ட்டு பார்த்தா ஸோ ரொம்ப துள்ளுனா, அதான் M10 வச்சு சாத்தி விட்டேன். ஸோ அங்கேருந்து லாங்கிலேருந்து ஒருத்தர் அடிப்பான். அவன் சரி அவன் ஒருத்தன் தான் அடிக்கிறான் அப்படின்ட்டு போய் பார்த்தா இங்கே அதுக்குள்ளே ஒரு கும்பல் வந்துடும். ஸோ கும்பல் வந்துடும், நம்மளால வேறு நாக்காயிடுவார். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பெரிய சம்பவமாக தான் இருக்கும். பாருங்க, அவ்வளோதான் கைஸ் உங்களுக்கு. ஸோ அந்த நடுவில் இருக்கிற எய்ம் பொசிஷனை வச்சு கொஞ்சம் ட்ராக் பண்ணி அடிச்சிங்கனால வேலை முடிஞ்சு. ஸோ அங்கே பாருங்கள், எப்போயுமே நீங்கள் வந்து ஏறுனா க்ளோவால் உழவ மாட்டேங்குது பாய். ஏன் இங்கே க்ளோவால் உழவ மாட்டேங்குதுன்னே தெரில. இங்கே பாருங்க, ஆஹா இவனுக்கு ஏடபிள்யூஎம்லாம் அடியே உழவ மாட்டேங்குது. ஆனால் கரெக்டாக அடிக்கணும், கொஞ்சம் அக்யூரேட்டாக. ஸோ நம்மளால் வந்து நாக் பண்ணிடுவாங்க, நம்மளும் போயிட்டு ரிவ்யூ பண்ணிடுவோம். இந்த வீடியோ மட்டும் நான் ஸ்பீட் பண்ணியிருப்பேன் மாட்டேங்க, ஸ்லோவாக தான் போகும். ஸோ ஸ்லோவானா நார்மலாக தான் இருக்கும். ஸோ முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்லாம் ஸ்பீடப் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ சுத்தமாக ஸ்பீடப் பண்ணது கிடையாது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஓடுவோம், இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். அந்த நாயை தேடி அடிக்கிறதுக்குள்ளே தான் படாத அவஸ்தைப்பட்டுருவோம். அவன் தான் எங்கேருந்து அடித்தானே தெரில, அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சோம். பாருங்கள், நான் 4 குளோவால் வச்சுருப்பேன், அவர்கிட்ட எத்தனை குளோவால் இருக்கும், 2 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவரால் ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ நான் வரலாம் பாருங்கள் ப்ரோ, வந்து ரிவ்யூ பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால தான் வந்து நம்மளை வந்து ரிவ்யூ பண்ணுவார். இப்போ பாருங்கள், இப்போ பயபலம் இங்கே தான் இருப்பான் போல இருக்கு அப்படின்ட்டு நானும் இங்கெங்கேயோ ஸ்கோப்பெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். மாட்டவே மாட்டாங்கடா அப்படின்ட்டு. எங்கடா போயிருப்பான் அவன். சரி வெளில தாண்டி வந்தான் அவனு, வாடின்ட்டு அவுட்டர்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஸோ அவுட்டரில் சுற்றினதே எங்கள் தப்புன்னு கிடையாது. ஸோ அதான் நடக்கணும், அதான் நடந்திருக்கு. ஸோ பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக அங்கே பாருங்கள். இப்போ சரி, நான் இப்போ M10 வச்சு அடித்தா வெளில வருவான்ட்டு தான் நான் M10 வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். மொத்தன்னு வச்சுருவாங்க கைஸ், எப்படி அடிப்பான்னு தெரியாது. அங்கே பாருங்கள். ஸோ நான் ரன்னிங்கில் தான் போய்ட்டுருப்பேன், அப்பயும் நான் 3rd level வெஸ்ட்டு போட்டிருப்பேன். 3rd level வெஸ்ட்டு லைட்டாக அடி வாங்கியிருப்பான். அங்கே பாருங்கள், டக்குன்னு வச்சுட்டான். சரி எங்கேந்திரா வச்சான் அப்படின்ட்டு பார்த்தா அந்த டவரில் உட்காந்துருக்கான். அட்டாடாடா அப்படின்ட்டு. சரி
அப்புறம் வந்து க்ளோவால் போடு ப்ரோ அப்படின்னு சரி டக்குன்னு க்ளோவால் போட்டு அங்கே பாருங்கள் ரிவ்யூ பண்ணுவார், மறுபடியும் டக்குன்னு நாக் ஆகிடுவேன். ஸோ அவருக்கு அடி விழுவாது, ஆனால் எனக்கு எப்படி அடி விழுவுதுன்னே தெரியாது. இங்கே பாருங்கள் எனக்கு மட்டும்தான் அடி விழுவுது, தனியாகவே அடி விழுவுது. ஸோ என்னடா எனக்கு மட்டுமே அடி விழுவுதுன்னு பார்த்தா என்ன ஆகுதுன்னே தெரில. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு க்ளோவால் போட்டுட்டாரு. அவர்கிட்ட க்ளோவால் இல்லைன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் தீந்துடுச்சு போல இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே போய் உட்காந்துட்டு நான் க்ளோவால் போட்டுட்ருப்பேன். அப்பயும் அங்கேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து அடி விழுது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ கார்னேட்டும் M2B வச்சுட்டு அடிக்கிறாங்க, வேறு லெவலில் விழுவுது. ஆனால் அடி ஆனால் நான் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நின்னேன், ஆனால் எப்படி அடி விழுந்துச்சின்னு பார்த்தீங்களா? சும்மா அதுக்கு அதோட பவர் தான் கேஸ், M2Bயோட பவர் தான் அது. ஸோ அதனால தான் நான் லாங்கில் ஒன்று என் கிட்டக்க ஒன்று போட்டேன். ஸோ இப்போ அதை உடைக்கிறதுக்குள்ளே நம்ம க்ளோவால் இது மெடிக்கிட்டு போட்டுருவோம். ஸோ நம்மள்ட்ட இன்னும் ஒரு க்ளோவால் தான் இருக்குது. அந்த ஒரு க்ளோவாலும் இப்போ இந்த இடத்துல நம்ம அவர் நாக் பண்ணிடுவாங்க. ஸோ ரிவ்யூ பண்ணிட்டு அந்த நாய்க்கு போய் சம்பவத்தை பண்ணுன்ட்டு சரசரன்னு மெடிக்கிட்ட சுற்றிட்டு கிளம்புவோம். பாருங்கள் அப்பயும் ரன்னிங்கில் அடி கொடுக்குறாயா, யார் சாமி இவன் பாருங்கள். சரி வாடி, நீ டவர் ஓட்டி கீழே தாண்டி இறங்க ஆகணும், வாடின்ட்டு. ஸோ நானும் தினேஷ் வேட்டியும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ வாடா க்ளோவால் இல்லை. ஸோ இல்லைன்னா ஏறி இப்போ டவரில் ஏரியா மொத்தன்னு சாத்தி விட்டுருலாம். அங்கே பாருங்க. ஸோ அங்கே பாருங்க கைஸ், அவ்வளோதான் கைஸ். இது சும்மா அந்த சென்டராக இருக்கிற இதை வச்சு எய்ம் பொசிஷனை வச்சு அடித்தாலே போதும் கைஸ், அவன் மேலே அவன் நரிச்சுன்னு அடி விழுந்துடும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். லவ் யூ, டேக் கேர், பாய். முக்கியமாக கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ், எந்த கன்று வேணும்னு சேலஞ்சுக்கு. லவ் யூ, டேக் கேர்.